குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார். என்ன எம்எல்ஏ காலில் விழுந்துக்கிட்டு என்ன இதெல்லாம்? சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உட்காருங்க உட்காருங்க. சார் அக்கௌண்ட்ஸ். என்னையா அது? ராண்டி அது இல்லையா கணக்கு. போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராய ஃபேக்டரியில வருமானம் கம்மியா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவர் கணக்கு அவர் கேட்காம உங்க அப்பனா கேட்பான். இப்பெல்லாம் திடீர்னு ரைடு நடக்குது சார். என்னது ரைடா? நம்ம சம்பந்தப்பட்டது தெரிஞ்சுக்கிடுவா. ஆமா, மாமூல்லாம் ஒழுங்கா கொடுக்கறல. கீழ இருந்து கீழ வரைக்கும் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் என்னையா எம்எல்ஏ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? முத்து சார், முன்ன எல்லாம் மாமூல் வாங்குனதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ மாமூலையும் வாங்கிக்கிறானுங்க, ரைடுக்கு ஆளையும் அனுப்பிச்சிடறானுங்க. ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட்டுறானுங்க. அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சவா பசங்க. அதெல்லாம் உடைய நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நம்ம கர்ணன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா? வந்துட்டானான்னு கேள்வி என்ன மேத்தா சார்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன். காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். கர்ணா. வணக்கம் சார். சார், உங்க கர்ணனை வெளியே கொண்டாந்துட்டேன். சொன்னதை சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். குட். ஆமா, நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா? அதான் வந்துட்டாரு. ஆயுசு 100, பதவிக்கு இல்ல உமக்கு. என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிப்படுது? மந்திரியே அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற. என்னையா மந்திரி ஆனவன எங்களால மறந்துட்டல? அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு? மேத்தா, என்னை எதுக்காக கூட்டு அனுப்பிச்ச? துக்காராம், அன்னைக்கு நீ இல்லாம போயிட்டியே, அந்த டிரைவர் பையன் அடிச்சிட்டாயா? ஆமா, இப்ப சத்தம் போட்டு என்ன பண்றது? அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டானே. பாரு, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணுயா. தோஸ்தே, உங்களையும் அவனையும் கம்பேர் பண்ணா அவன் பொடி பையன். உங்ககிட்ட கோதாவரி நின்று சண்டை போடுற அளவுக்கு அவன் என்ன தாதாவா சோதா? முதலாளி, நம்ம துக்காராம் அண்ணங்கிட்ட சொல்லிட்டா காரியத்தை பக்காவா முடிச்சிருவாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா தலைவலியா உட்காந்துக்கிட்ட. அத எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். நீங்க இதையும் ஏத்துக்கிறீங்க, இதுகளையும் ஏத்தி விடுறீங்க. என்ன பண்றது? எல்லா பையனும் அப்படித்தான் இருக்கிறான். துக்காராம், அந்த பவானி பொண்ணை உன் தோப்புல இருக்கிற குடிசைக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்காக நாங்க போட்ட பிளான் அந்த சுந்தரம் பயலுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? சந்தர்ப்பம் பார்த்து அந்த பயலை மீட் பண்ற. சரி, மீட் பண்ணி உன் கண்ணெதிர நான் அந்த பொண்ணை கற்பழிச்சதா டூப்பு விடுறேன். தோஸ்து, அவன் நம்பணுமே. நம்ப வைக்கலாமே. எப்படின்னா, பாரு, அந்த பயலை அடிச்ச உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அங்க நடந்த சமாச்சாரம் அவனுக்கு தெரியாதுல்ல. இந்த பொண்ணுதான் அவனுக்கு சொல்லிருக்கணும். அதே பிளேட்ட நாம திருப்பி போட்ட. கரெக்ட். உங்களோட கூட்டு சேர்ந்து எத்தனை குடும்பங்களுக்கு வேட்டு வச்சிருக்கிறேன். இது எனக்கு சர்வசாதாரணம். பிரிச்சர்றேன். முதலாளி, முதலாளி, என்னடா மறந்துட்டீங்களா? என்னடா? அந்த ஆங்காங் பார்ட்டி இன்னைக்கு வரதா சொல்லி இருக்கான். இன்னும் சிலைய பேக் பண்ணாம இருக்கமே. ஆமா, மறந்தே போச்சே. துக்காராம், துக்காராம், இந்த சிலையில தான் என் வாழ்க்கையை அடங்கியிருக்கு. லாரி பணத்தை வாரி விட்டுருக்கிறேன். ஹாங்காங் பார்ட்டி சொன்ன மாதிரி பணத்தோட வந்துட்டா நான் ராஜா, நீ மந்திரி. மந்திரி. அப்ப நானு அலையாத, எப்பவும் போல கூஜா. என்னன்னு நான் ஒண்ணு சிலையை எடுத்து பொட்டி கூட விட கைதே. முதலாளி, இது அநியாயங்க. எதுடா? சாமி சிலையை கடத்துறது பாவம் இல்லைங்களா? அதுல இது அம்மன் சிலை. அவ சீறி எழுந்தான்னா நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சாலும் விடமாட்டா. பழி தீத்துருவா. கொடா அறிவு கட்டவன. உன்ன மாதிரி பைத்தியக்காரனுக்கு இது அம்மன் சிலை, என்ன மாதிரி பகுத்தறிவாதிக்கு ஐம்பொன் சிலைடா. நீ உருக்கமா கும்பிடுத, நம்ம ஐயா உருக்கி வித்துருவாரு. நீங்க என் முதலாளி, நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு வேண்டிக்கிட்டு உங்களுக்கு குங்கும பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க இந்த பாவத்தை செய்துகிட்டு இருக்கீங்களே. மேலாவது மருவத்தூராவது சும்மா புலம்பிட்டு போடா. I am Mr. Palkang, coming from Hong Kong. கேட்டீங்களா தோஸ்து? நம்ம ஊரு பாண்டிய ஹாங்காங்க்கு போய் பேரை பாங்காங்னு வச்சுக்கிட்டாரு. அவர் எப்படி பேர் வச்சிருந்தா நமக்கு என்ன? அவர் கையில பணம் இருக்கு, நம்ம கையில சிலை இருக்கு. சீக்கிரமா முடிக்க வியாபாரத்தை. வியாபாரத்தை சட்டு புட்ட முடிச்சிடணும். போலீஸ் கெடுபடி ஜாஸ்தி இருக்கு. நானும் அதானே சொல்றேன், பொட்டி தரங்க. சிலை இருக்கிற பொட்டி எடுத்து ஐயா கார்த்திக்ல வை. ஒரு நிமிஷம், நான் ஏன் பொட்டியை திறந்து பணத்தை காமிச்ச மாதிரி நீங்க உங்க பொட்டியை திறந்து சிலையை காட்ட வேணாமா? அம்மன் சிலையாச்சே பயந்துட போறீங்கன்னு நம்ம தோஸ்து விட்டுட்டாரு. இது மாதிரி 1000 சிலையை பார்த்தவன், வாங்கினவன், வித்தவன்,
பெட்டி திறந்து காட்டுங்க சார். அட நாங்களா வேண்டாம், போய் திறந்துக்குங்க, பாத்துக்குங்க. வாங்க. செலன்னு சொல்லி பாப வச்சு வியாபாரத்தை மோசடி பண்ற உனக்கு வியாபாரம் அந்த பாம்பு எப்படி வந்து சிலைடாச்சு? என் தலையே சுத்துது முதலாளி. இது தெய்வ செயலன்னு நினைக்கிறேன். வெங்காயம் ஆவின் பால் குடிக்கிற அல்சேஷன் நாயா இருக்குதாங்க, ஆதிசேஷன் இருக்கிறாரே. பாவீங்களா, ஏண்டா குழப்பறீங்க? டேய், அந்த தண்ணி ஏதா போட்டு கூட நீங்களே மூடுங்க முதலாளி. ஐயா நான் வரேன். பாம்பு. ஐயா ஐயா. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், என்ன இவ்வளவு தூரம்? அவர் என்ன சம்பந்த பேசவா வந்திருக்கிறாரு? சமாச்சாரம் விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்காரு. நீங்க சில திருட்டு பண்ணி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அத மரியாதையா நீங்களே எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. சிலையா? சிலை என்ன? ஆமா, அது என்ன சிலை? கீப் குவைட். சார் சார், எங்க எங்க இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள இந்த லாரி சாமான்லாம் இருக்கு. இல்ல துக்காரா, லாரி இதுங்க. இத நான் பார்த்தாகணும். நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா? வாய முடியா. அவங்க உங்க விதியை அவங்க மாத்த முடியாதுங்க. பாருங்க. என்னையா இது? செல்ல பாம்பு ஆச்சு, பாம்பு மறுபடியும் சிலையா போச்சு. எல்லாமே மாயமா இருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் சரியாதான் போச்சு சார். அது இந்த பணத்துக்காக நான் இதெல்லாம் செய்யல. ஒரு பக்திக்காக தான். இவரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னா இவருக்கு ஒரு அலர்ஜிங்க. அதனாலதான் சிலையை கிடைச்சி சிலையை எடுத்துக்கிட்டு வந்து இங்க வச்சு கும்பிடலாம். ஆமாங்க, எங்க முதலாளி தப்பே பண்ணாத தங்க கம்பி. ஆமா சார். தங்க கம்பியா? தங்க கம்பி இரும்பு கம்பிக்கு பின்னாடி இருந்தாதான் பாதுகாப்பு. நிறைய ஸ்டேஷனுக்கு. என்னடா அது? அம்மா, நான் பாட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இந்த பிரியா இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா போயிடும் அழுதா, அதான் ஊதி விட்டேன். இவன் இப்படி பீலா விடுவான்னு தெரிஞ்சுதான் பிரியாவை கையோட கூட்டி வந்திருக்கிறான்டி. பிரியா, என்னங்கடா? வந்துட்டியா? நடந்த மேட்ர அக்கு வேற ஆணி வேற ஆண்டி கிட்ட சொல்லு. நான் பாட்டுக்கு கிளாஸ் ரூம் போயிட்டு இருந்தேனா இவன் என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா. எனக்கு கை காலாம் நடுங்கி போச்சு. திடீர்னு என் கண்ணத்தை பிடிச்சு இச்சன்னு அவனை குடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லு, இல்லன்னா உன் காதை தண்ணியே எடுத்துருவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய், அவளை விடுறப்ப அவன் காதை விடுடா. அம்மா எல்லாம் உன்னால சபாஷ் டாக்டர். பிரமாதமா நடிச்ச. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்ச. முதலாளி, நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒண்ண இன்னொருத்த அனுபவிக்க விடுவனா? நீங்க ரிமாண்ட்ல இருக்கிற நேரம் பார்த்து போனேன், வெடி வச்சேன், பிரிச்சேன். ரிமாண்ட்ல இருந்தது அடிக்கடி ஏன் ஞாபகப்படுத்துற? அதுவும் சாராய கடையில வந்து. சாராய கடை என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல கூட கத்துவேன். நீங்க ரிமாண்டுக்கு போனா என்ன தப்பு? இவனுக்கு 100 போடுறா. ஏன்பா 3 பேர் சாப்பிட்டது 30 ரூபாய்க்கு மேல ஆயி போச்சு. முதல்ல பணத்தை கொடுங்க. ஐயா யார் தெரியுமா? பெரிய லாரி ஓனர். லாரி ஓனரா? அது லாரி இருக்கும்போது அதுதான் சேட்டு பிடிங்கிட்டு போயிட்டால, அப்புறம் என்னையா லாரி ஓனர்? லாரி போனா என்னையா? அவர் ரயிலே வாங்க போறாரு. நான் தான் தண்டவாளம் போட போறேன். ரயில் என்ன இன்னொரு 100 போட்டா ராக்கெட்டே வாங்குவீங்க. முதல்ல பணத்தை கொடுங்க. முதலாளி, சில்லறை சண்டை உங்களுக்கு ஒத்துக்காது. உங்களுக்கு எல்லாம் பெரிய சண்டை தான் ஒத்துக்கும். துக்காராம், நீ நல்ல அட்வைசர். அம்மா, இந்த பணத்தை நான் எங்க இருந்து எடுத்த? இப்பதான் உங்க ஜுப்பா பையில இருந்து எடுத்தீங்க. சீ, அது இல்ல விஷயம். என்னன்னா, என் பொட்டாட்டி இருக்கிறாள், அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் மேல ஒரே பைத்தியம் அவளுக்கு. அவ கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல்ல சேர்த்த, நான் அப்படியே கணக்கு பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா பக்தியில தினம் தினம் சேர்த்த பணத்தை நீங்க முக்தி அடையறதுக்காக மொத்தமா அடிச்சுன்னு வந்துட்டீங்க. சுவாமிக்கு சேர வேண்டிய பணம் வந்துருச்சு. நமக்கு பாட்டுல தானே பகவா மாதிரி. அவங்கிட்ட கொடுறா. வட்டமா துக்காராம். என்ன எங்க போறீங்க? வேற எங்க? மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. அந்த ஜில்ஜில் ராணி வீட்டுக்கு போய் அந்த பாரத்தை இறக்கி வைக்கலாம்னு தான். வட்டமா? ஐயோ, என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சொல்லு. உங்க லாரி சேட்டு கைக்கு என்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கே ஜில்ஜில் ராணியும் சேட்டு கைக்கு மாறிட்டான். அந்த சேட்டு என்ன அவளையும் சேர்த்து வேலைக்கு வாங்கிட்டானா? இப்ப எங்க போறது? ஆமாங்க, காசு இருந்தா கண்ட கண்ட ஓடு, காலியானா சொந்த ஓடு. வீட்டுக்கு வாங்க. கோவில் மாதிரி வீடும் குத்து வழக்கு மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு இருக்கிறப்ப உங்களுக்கு என்னங்க குறைச்சல்? ஆல் மை கில்பாஸ், ஒரு சந்தோஷமான செய்தி, ஹாப்பி நியூஸ். இன்னைக்கு
நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் காலேஜுக்கு லீவு. சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி. ஏன்னா மாப்பிள்ள எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன்னா சோமா உட்காந்துட்டு இருக்கிற? 1 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம், வாடா. போடா சும்மாடா. ஏன்பா லட்சியவாதி, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய கில்பாவா வரணும், இந்த லட்சியம் குறிக்கோள் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் இருக்குப்பா. என்னங்கடா? என்ன முதலாளி சோகமா இருக்கீங்க? துக்க நிவாரணி கொண்டு வரட்டுங்களா? இப்ப வேணாண்டா. லோக்கல் லோகநாதனும் சீம சண்முகமும் வந்துட்டோம், அப்புறம் ஆரம்பிப்போம் கச்சேரிய. அந்த காலத்துல கச்சேரியில நான் மட்டும்தான் பக்கவாத்தியம், இப்ப புது புது வாத்தியம் எல்லாம் வந்திருக்கு. என்னடா தனியா புலம்புற? தோப்ரா உஸ்திரா தவரிஷி மாஸ்திரா. பையா சீமை உட்காரு. என்ன வீட்லயே சீம சரக்க போட்டு வந்துட்டியா? தவரிஷி மகரிஷின்னு உளறிட்டே வர்ற? நானும் ரஷ்யாவில இருந்து மீனம்பாக்கத்துக்கு லேண்ட் ஆனேனா அந்த ரஷ்ய மொழி பழக்கத்துல வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிவிட்டேன். ரஷ்யாவா? ஏயா முந்தா நாள் உன்னை யாரோ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. எவன் பார்த்தான்? எவன் பார்த்தது? நான் தாங்க பார்த்தேன். தனியா மிதிக்கிறேன் பாரு. அது ஒண்ணு இல்லைங்க, கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிச்சி ரஷ்யாவுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு போனேன்னா அந்த ட்ரெயின் ரஷ்யாவுக்கு போகாதான், திரும்பி வந்துட்டேன். ஏயா பார், அமெரிக்காவுக்கு போறேன் ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு அடுத்தவங்க கிட்ட டூப் போட்டுட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்ட விட ஆரம்பிச்சியா? ஐயோ கச்சா முச்சா கியா மியாவ் லுல் லுல். என்ன அது? ஏதோ நாய்க்கு பிறந்த பூனை கத்துற மாதிரி ஒரு கெட்ட சத்தம். நோனோ, இந்தியாவுக்கு வந்து இப்படி உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஜப்பான் மொழியில அழுத்துக்கிட்டேன். இனிமே ஜப்பான் சிங்கப்பூர்னு ஏதாவது உளறன அடிச்ச கொண்டு விடுவேன். அப்ப ஆலண்டுக்கு போனேன் போலண்டுக்கு போனேன்னு சொல்லாமா? மதர்லாண்ட்லயே உன்னை சமாதி வச்சிடுவேன். சிரிக்கிற சின்ன விதமாக்கி விடுவேன். கும்பிடுறேன் குருவே. ஐயா கொட்டாமட்டே உட்காரு. கையில என்ன ஊர்கா ஜாடியா? பொடிச்சாடிங்க, நம்மளுக்கெல்லாம் டப்பில போட்டா கட்ட முடியாது. ஓசிலியே உறிஞ்சிருவிய. மெதுவா உறிஞ்சியா, நீ உறிஞ்ச வேகத்துல மூளைய மூக்கு வழியா வெளியே வந்துரும் போல இருக்கு. டேட்டி ஃபெலோ. அட என்னங்க இந்த காலத்துல பொடி வைக்கிறானுங்க? காலையில இருந்து 3 ஜாடிய மூக்குள்ள விட்டுட்டா ஒரு கட்டெரும்பு கடிச்ச வேகம் கூட இல்ல. யோ, உனக்கெல்லாம் பொடி லாயக்கு இல்ல. வெடி மருந்து வாங்கி டப்பால நிரப்பி வை. மூக்காயாது வானக்குழா மாதிரி. அது சரி, ஆரம்பிப்போமா? இப்ப சொன்னீங்களே அது 100ல ஒரு வார்த்தை. குயிக் குயிக். இப்படித்தான் போன வருஷம் வாஷிங்டன்ல கென்னடியோட ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கு போயிருந்தேன். யாரோட? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம். யோ, அவர் செத்து 20 வருஷம் ஆகுது. என்னது செத்துட்டாரா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உங்ககிட்ட சொன்னாரு? லோகா பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். ஐயோ ஐயோ, தப்பித்தவரி கூட ஒரு பொய் சொல்ல விட மாட்டேங்கிறானுங்களே. கக்குவான் கசமுசா டான்ஸா. என்னங்க அதை திடீர்னு கக்குறீங்க? பூதேவி, மாஸ்டர் எதிரில இனிமே பொய் சொல்றது இல்லைன்னு சைனா பாஷையில சபதம் போட்டுக்கிட்டு இருக்கேயா. சீக்கிரம் போய் கொண்டு வா, மாஸ்டர் மனசை மாத்திக்க போறாரு. சீக்கிரமா வாடா. வச்சு விடுவான். சீக்கிரமாயா, துடிச்சுக்கிட்டு இருக்கல. வந்துட்டேன்ல. பாத்தியா? ஐயோ, அதை நான் கையில தொட மாட்டேன். ஏன் ஆளை வச்சு ஊத்திக்குவியா? நம்மளுக்கு எப்பவும் லோக்கல், அதுலயும் கலக்கல். யோ, சபையை அசிங்கம் பண்ணாதயா. இந்த பார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரக்கு. ஒரு பெக் அடிச்ச ஜிங்கு நேரடியா. ஐயா, உங்களுக்கு குடிச்சாதான் போத வரும். நம்மளுக்கு பாட்டில திறந்தாலே குப்புன்னு ஏறும். மோந்து பாக்குறீங்களா? சிச்சி கெட்டவா தாடி. இவன் சமாச்சாரம் எல்லாமே திறந்தாலே நாறுதுங்க. ஆமா சகிக்கல. சைக்கிளையா? ஆரம்பத்துல அந்த வாடை தான் உங்களுக்கு பூவாடையா இருந்தது, அதை மறந்துடாதீங்க முதலாளி. உனக்கு ஏன் என் வயத்தறிச்சல்? மனுஷன் வளர வளர பழக்க வழக்கம் எல்லாம் மாறுமியா. வந்த வழியை திரும்பி பார்க்கலாம், ஆனா திரும்பி போயிடக்கூடாது. மாஸ்டர் அதிர்ஷ்டக்காரரு. அனாதை பொண்ணு வந்தா, கச்சேரி பண்ணினா, கை நிறைய காசு சம்பாதிச்சா, சேட்டுக்கிட்ட இருந்து லாரி வந்துச்சு, புதுசு புதுசா காரு வந்துச்சு, பங்களா வந்துச்சு, நாமும் வந்தோம், பாட்டிலும் வந்துடுச்சு, போதையும் வரப்போகுது, இன்னும் என்னென்ன வரப்போகுது. உங்களுக்கு அதுதான் வரங்க. என்ன ராக்கி, உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன? புரியுது புரியுது. உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரைகுறையா இருக்குங்கிற. அங்கிள் ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமாமா, நீ பொம்பளை. உன்கிட்ட கிண்டல் பண்ணா சட்டையை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவ. அங்கிள், நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன். 7 சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். அங்கிள், தப்பா நினைக்காதம்மா, 7 சின்ன பிளாட் வாங்கியிருக்கேன்னு. அப்புறம் என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டரை கான்ஸ்டபிள் ஆக்கியிருக்கேன். அப்புறம் 7 பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். அவ்வளவு பணமா உங்களுக்கு? கிண்டலா? ஏது பணம், எல்லாம் அதிகாரம் தான். அங்கிள், நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேங்கிறேன். இதை விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணுங்கிறேன். ஏயா, மூக்க துடைக்கிறியா இல்ல தயிர் கடையிறியா? வெண்ணெய் எடுக்கிறேன். சுபா,
காட்டு கூட இப்ப சாம்பிள் சட்டி இங்க இருக்கியா? ஐ அம் சாரி. கோவிச்சுக்காத கொட்டாம்பட்டி. அண்ணன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அதுக்கு ஏன் அடிச்சது? சட்டிக்கும் உன் தலைக்கும் வித்தியாசம் தெரியல, தட்டி விட்டேன். ஆமா, விடிஞ்சதுல இருந்து திங்க் பண்ணி ரொம்ப கிழிச்சிட்டீங்க. ஏதோ யோசனை சொல்லியா? மாஸ்டர், 5 10 வேணும்னா பட்டக்குன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம். ஐடியா இல்ல கேக்குறீங்க. அது என்னமோ உங்க அந்த டிரைவர் பையன் வந்ததுல இருந்து உங்க நேரமே சரியில்லை. ஆமா புகுந்த மாதிரி இப்ப அவன் புகுந்து உங்களவே விரட்டுவான் போட்டிருக்கு. எதுக்கும் ஒரு 5000 10,000 என் கையில கொடுத்து வைங்க. துபாய் எண்ணெய் கிணறுல வேலை கிடைச்சதுன்னா உங்களை அங்க கொண்டு போய் இறக்கிறேன். ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொன்னேன், வேண்டாம்னா விட்டுடுங்க. அந்த சொத்தை சுதந்திரமா அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கடா. அண்ணா இப்படி உளறீங்களே. ஒண்ணு இல்லைங்க, ஒரு அருமையான ஐடியா இருக்குன்னு ஜூலு பாஷையில சொன்னேன். நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். நீங்க கத்தாதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். சொல்லி தொலை. உங்க சிக்கலை தீக்க ஒரே ஒரு வழி இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிறதா? அது மானஸ்தான் செய்யற வேலை. அப்ப தற்கொலை பண்ணிக்க வைக்கிறதா? அது மட்டையும் செய்யற வேலை. நான் செய்யற வேலை ஏதாவது இருக்கா? இருக்கு. சொல்லு. உங்களுக்கு கை வந்த கலை கொலை, மர்டர். கொலை பண்றது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டிரைவர் பையல இப்ப கொலை பண்றதுல என்ன லாபம்? அதுவும் இல்லாம அந்த சொத்து விஷயம் வக்கீல் வரைக்கும் வந்துருச்சே. அப்ப வக்கீல் ஒழிச்சிருவோம். அதன் கத்தனை பத்திரத்துல எழுதுவான். ஏன் சொத்தையே ஒழிச்சுருவோமே, கேஸே இருக்காது. அதுக்கு சரிதான். மூதே தள்ளி அப்படி. மாஸ்டர், நான் கொலை பண்ண சொன்னது டிரைவரை இல்ல, கற்பகத்தை. கற்பகம். கற்பகம். மாஸ்டர், கற்பகம் உயிரோட இருந்தாதானே சொத்து பூராவையும் கோயில் பேர்ல எழுதி வைப்பா. அவளை தீர்த்துட்டா சொத்து பூராவும் அவளுக்கு கார்டியனா இருக்கிற உங்க சம்சாரத்துக்கு வந்துடும். உங்க சம்சாரத்தோட கையில வந்துச்சுன்னா அது உங்க கையில வந்தா மாதிரி தானே. என்ன பெருசா யோசனை பண்றீங்க? ஃபாரின்ல இந்த மாதிரி கொலை பண்றது ஷேவ் பண்ற மாதிரி அவ்வளவு சிம்பிள். பாருங்க என்னையா, லோக்கல்லயே 4க்கு 2 உழவனிட்டு திருவாளையறாங்க. துவான் துவான். மேத்தா சார், நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்களை என் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டேன். உன் சொந்த ஒரு சிதம்பரமா? ஆமா சார். நான் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டிருக்க. ஏங்க, இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல, இது பங்கு மார்க்கெட்ல 2000 3000 கோடி சுருட்டி இருப்போமா? அது வந்து பிடிக்கும் போதுதான் கணக்கு தெரியுங்கிறீங்களா? பிடிக்கும் போது பாத்துலாயா? எங்க பாக்குறது? நீ சென்ட்ரல் ஜெயிலையோ நான் வேலூர் ஜெயிலையோ எவனுக்கு தெரியும்? அது வரைக்கும் அரசாங்கம் திவாலாகாம இருந்தா சரி. திவாலா என்ன? அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு. அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பேங்க் தான் சுத்தணும்? என்னலே, இந்த அல்டாப்புக்கு ஒண்ணும் குறைச்சல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அரசாங்கத்துக்கே கடன் கொடுப்பேன், ரைட் பாக்கெட்ல போலீஸ், லெஃப்ட் பாக்கெட்ல மந்திரி. பிட் பாக்கெட்னு சொல்லல இல்ல. அது ஒண்ணுதான் நீங்க செய்யல. கேவலம் அண்ணாடங்காச்சு பிச்சைக்கார பையன் அந்த விஜய் காலேஜ்ல என்ன போட்டு ஆட்டிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட 10 தடவை சொல்லியாச்சு. ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. எம்எல்ஏன்னு ஆக்ஷனே இல்ல, அப்புறம் எங்க ரியாக்ஷனு? பயத்திரச்சலோட வந்திருக்கேன். பேசாம சும்மா இருங்க. ஐயோ, சட்டசபையிலையும் பேசாம சும்மா இருக்கேன், இங்கேயும் சும்மா இருக்கா எப்படிப்பா? அங்க பேசாத உங்க சீட்டு கிழிஞ்சிருமே. அது தெரிஞ்சதுனாலதான் காலைல மடார்னு விழுந்துட்டேன். அடைச்சே வெக்கமா இல்ல உங்களுக்கு? மந்திரிகளே விழுந்து கிடக்கானுங்க. ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ, எனக்கு எதுக்கு அந்த வம்பு? ஐயோ, நேத்து என்ன நடந்தது தெரியுமா? அந்த விஜய் பையன் ராக்கி போட்டு அடி அடி நடிச்சிட்டான். அத்தனை பேர் முன்னாடி. நான் இனிமே அந்த காலேஜ் பக்கம் போக மாட்டேன். இவன் போனாலும் நான் காலேஜுக்கு போக மாட்டேன். நானும் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன். ஓ, நான் எம்எல்ஏ ஆச்சே, நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்ல. மிஸ்டர் அருண் மேத்தா, வாட் அபவுட் திஸ் பிக் ப்ராப்ளம்? மிஸ்டர் அருண் மேத்தா, நம்ம பையன் காலேஜ்ல அவமானப்பட்டிருக்கான், காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட காலேஜ் நமக்கு தேவையா? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில செத்துருவான்னு யோசிக்கிறீங்களா? எவன் செத்தா நமக்கு என்ன? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. மூட்டை மூச்சுக்கு பயந்துட்டு வீட்டு வச்ச கதையா இருக்க கூடாது. ஐயா, உனக்கு என்னையா நான் துரோகம் பண்ணேன்? கை கிட்டினத வாய் கட்டாம பண்ணிட்டிய. ஆமா, உனக்கு இருக்கிறது முக்கால்ல பீரங்கியா? மாடசாமி, என்னமோ 10 பைசா பழத்துக்கே இப்படி சொல்றியே. நான் இன்னும் கொஞ்சம் வேகமா தும்மி இருந்தா நீ கூடைய பிச்சுக்கிட்டு மேல போயிருப்பி. அப்போ உங்ககிட்ட பேசணும்னா மைதானத்துல இருந்தா பேசணுமா? இப்படித்தான் இன்னைக்கு ஆசையோடு என் பொண்டாட்டிய அழைக்க போனேன். நீரு? ஆமா, நானே தான். அந்த சமயம் பார்த்து தும்மல் வந்துருச்சு. தும்மிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா அவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன, படாத பாடுபட்டு அவளை கீழே இறக்கி விட்டேன். அந்த களைப்புலைய நான் தூங்கிட்டேன். உனக்கு ஏன் புத்திர வாக்கியம் இல்லைன்னு இப்ப புரியுது. யோ,
பெரியசாமின்னு பேருக்கு தகுந்த மாதிரி உடம்ப வச்சிருக்கிய, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா என்ன? எனக்கு கூட ஆசைதான். ஒருத்தன் யோசனை சொன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்ச அடிச்சா உடம்பு கச்சிதமா கமலஹாசன் மாதிரி ஆயிடும்னு. நீ கமலஹாசன் மூஞ்சி. அவன் சொன்ன வேகத்திலேயே கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்ச. ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிடுச்சு. இனிமே நீச்சல் பழகணும்னா நீர் இந்து மகாசமுத்திரத்தை தான் போக வேண்டியது வரும். அதுலயும் ஒரு ஆபத்து இருக்குது. எப்படி? மனசாமி, கற்பனை பண்ணி பாரு. நான் கோமணத்தை கெட்டிக்கிட்டு கரையோரமா நீஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா கரை மேல நின்னு பாக்குறவன் என்ன நினைப்பான்? நீர் யானைன்னு நினைப்பான். நீர் யானை நினைச்சு சுட்டுடுவான். அதை நினைச்சுதான் பயமா இருக்குது. இந்த ஜென்மத்துல நீ நீந்த முடியாது. ஐயோ, அங்க பாத்தீரா ஒரு ஓம் சக்தி வருது. ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு வேஷம். 10 10 ஓம் சக்தின்னு கோஷம். நமக்கும் பொழுது போக வேண்டாமா? அவட்ட கொஞ்சம் வேடிக்கை காட்டுவோமா? ஐயா, புருஷனால கைவிடப்பட்டவனா ஆடாடாடாடா. இப்படி பிச்சை எடுத்து இதுல வர்ற பணத்தை மேல்மருவத்தூர் அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தினா மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்கும்னு பெரியவங்க சொன்னாங்க. ஓஹோ, முதல்ல இங்கதான் வரேன். ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க. காணிக்க தானே வேணும். ஏதோ கொண்டு வர்றேன். காணிக்க வேணும், தர்றேன். பத்து, 20, 30, 40 ரூபா. பெரிய காணிக்கதான். அம்மா, அம்மனுக்கு 1000 கொடுக்கணும்னு தான் ஆசை. என்கிட்ட இருக்கிறது 40 ரூபா. அது மொத்தத்தையும் அம்மனுக்கு காணிக்கையா போட்டுடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. அம்மன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். வரேங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஆயா காக்கி, என்னய்யா லட்டிக்கு பதிலா பொட்டி எடுத்துட்டு வர்ற? நாளைக்கு பொட்டிக்கு பதிலா குட்டி எடுத்துட்டு வருவியா? பொட்டியே முடிச்சுட்டு வருவேன், குட்டியே எடுத்துட்டு வருவேன், ஏமாந்தா அவன் முட்டையும் தட்டுவேன். ஆமா, இன்னைக்கு நாளைய திருப்ப பத்திரிக்கை பாக்கலையா? என்ன விளையாடுறியா? எனக்கு படிக்கவே தெரியாது, அப்புறம் எங்க பாக்குறது? பார்த்தாவே தெரியுது. கல்லூரி மாணவி கற்பழிப்பு, மாணவர்கள் கொந்தளிப்பு, கல்லூரி வளாகத்தில் மாணவி பிணாம். அதுக்கே இங்க வந்த? அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு? கொலை செஞ்சது யாரு? இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலைகாரன் கிடைச்சான், கைய கால அக்கு வேற ஆணி வேற பிச்சு காக்காக்கி போட்டுருவானு. போடட்டுமையா? அது ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கான வேணும் முன்னாடியே சொல்லிருக்கேன். நான் இல்லேன்னு சொன்னா மேத்தா எங்க? ஏன் அந்த பொண்ணை கற்பழிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல, நம்ம புல்லாண்டான் தான். நம்ம புள்ளையா? இதுல ஏன் என்ன ஒம்புக்கு இருக்கிறீங்க? மேத்தாவோட புல்லாண்டான் ராக்கி. அந்த புல்லாண்டான் பண்ண கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இந்த புல்லாண்டான். என்னங்க அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கான், நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவரால ஒன்னும் ஆட்ட முடியாது. ஏன்னா பங்கு மார்க்கெட்டுன்னு 10,000 கோடியை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கிறாரு. அதுக்கும் நான் தான் சாட்சி. ஆட போயா, இதையெல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம். ஏன்னா அதிகாரம் பூரா எங்க கையில இருக்கு. இப்போ நாளைக்கு மெட்ராஸ் விக்கிறாங்கன்னு வச்சுக்க, அதையும் வாங்கிடுவாரு. சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன விலை, நிக்கிற ரயிலோட வாங்கிடுவாரு. நாட்டே தின்னு விட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காரு. பிசுக்கோத்து விஷயத்தை போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யூ கோ வி சி. இங்கிலீஷ பார்த்து மிரண்டுட்டான். சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் கொஞ்சம் இடக்கு மடக்கானவன். தண்ணி அடிச்சுட்டா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பேசணும் தானே தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது. நேத்திக்கு இப்படித்தான் தண்ணி அடிச்சுட்டு ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு பக்கத்து விட்டு பரமசிவம் பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தப்பா. நீ என்ன, நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடுக்காவே பேசிக்கிட்டு இருக்க? இதே மாதிரி நானும் தண்ணி அடிச்சு போய் அந்த பசங்க கிட்ட மாவன் என்னடானா மகாபலிபுரம் பீச் பங்களால கொலைய பண்ணிட்டு மறைஞ்சு கிடக்குறான், அப்ப என்னடானா நாட்டை வேட்டையாடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஏடா கூடமா உளறி வைக்க, ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர, இன்னொரு பக்கம் மக்கள் பட திரண்டு வர, இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய மொத்துன்னு மொத்தணுமா? சரி, இப்படித்தான் உங்க தலைவிதியில நடக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றது? உண்மையாவா?
என்னங்க இது சிந்து பாட்டு கதையில வர மாதிரி சீபும்பா கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியலையே. அதானே உங்க சம்சாரம் நீங்க கொலை பண்ணத கண்ணால பார்த்தா மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இது புராண காலம் இல்லங்க, ராக்கெட் காலம். ஒண்ணு இல்லைங்க, நேத்து நீங்க 3D படம் குட்டி சாத்தான் பாத்தீங்கல்ல, அதுல வந்த கோளாறு தான். சரியா சொன்னையா, குருவுக்கு எப்ப பார்த்தாலும் மனப்பிராந்தி. சிச்சே, பிராந்தியம் இல்ல விஸ்கியும் இல்ல. உண்மைதான். வேணா உன் தலையில அடிச்சு சத்தியம் மட்டுமா? நீங்க எது பண்ணாலும் இவன் தலையில தானா? இந்த மாதிரி மிரக்கல் அமெரிக்காவில் நடந்துச்சுன்னா 4 விஞ்ஞானிகளை கூப்பிட்டு கமிட்டி போட்டு ரிசர்ச் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆளுக்கு $1,00,000 வாங்கிட்டு போயிருப்பான். இதே சம்பவம் லோக்கல் நடந்துச்சுன்னா பூசாரிய கூப்பிட்டு 90 வந்துருச்சு வேப்பலையால 4 அடி அடிச்சு பூசாரியில 5 பத்த கொடுத்து வச்சிருப்பாங்க. இது அமெரிக்காவிலையும் நடக்கல, கொட்டாம்பட்டியிலையும் நடக்கல, என் வீட்டுல நடந்திருக்கு. நான் கற்பகத்தை கொலை பண்ண விஷயம் என் பொண்டாட்டிக்கு கடவுள் சக்தியால தெரிஞ்சுதா மனுஷ சாட்சியால தெரிஞ்சுதாங்கிறத பத்தி இப்ப கவலை இல்ல. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதான் கவலை. அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாகணும். வேலாய் விபலாய் லங்கா விலங்கு பவனி சேவியாய். பயப்படாதையா, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு கடவுளை சிங்கள மொழியில கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு யோசனை பண்றேன். என்ன வந்துருச்சா? வந்துருச்சு தும்மலு. ரொம்ப முக்கியம். அடிக்காதீங்க, ஒரு யோசனை சொல்றேன், கதை கொடுங்க. ஐயோ கிட்ட போறீங்க, கீரை விட நினைச்சு காதை கடிச்சிடுவான். சும்மாரியா, இது ஆடி மாசம் தானே? ஆமா. உங்க சம்சாரம் வருஷம் அம்மனுக்கு கஞ்சி படைச்சு முதல்ல தான் குடிச்சு அப்புறம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் ஊத்துவாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, வர செவ்வாய்க்கிழமை தான் அந்த விசேஷம். அப்படின்னா உங்க பிரச்சனைக்கு வர செவ்வாய்க்கிழமை முடிவு கிடைச்சிட்டும். இப்போ சாதாரண டிபி பிரின்சிபலையும் ராக்கியும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. பிரின்சிபலை விட அவர் வேலை பண்ணாலும் பரவாயில்ல, ராக்கி யாரு? அருண் மேத்தாவுடைய பையன், அவரையே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. மந்திரி, இப்ப என்னையா பண்ண போற? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணாம். நீ நேரா கோட்டைக்கு போற, செய்ய வேண்டியதை செய்யற. அந்த டிபிஐ வேலையை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பி இங்க வர. தூக்குறதா? என்னங்க விவரம் கட்டதனமா பேசுறீங்க? நானே ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பாக்குற மாதிரி தினமும் பத்திரிகையை பார்த்து தான் நான் மந்திரியா இருக்கிறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன். இந்த நிலைமையில டிபி இல்ல அவங்க பியூனை கூட தூக்க முடியாது. மேத்தா சார், இவர் சொன்னதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத, அங்க விழுந்தா விழுந்ததுதான், எந்திரிக்கிறதே இல்லை. உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லையா? மருந்து கடைக்கு போய் கடுமையான விஷத்தை வாங்கிட்டு வாயான்னு சொன்னா ஏதோ ஹோட்டலுக்கு போய் ரசத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். தின்னும் கூலிங்க சனியனுங்க. ஆனா என்னங்க நீங்க விஷத்தை வாங்கிட்டு வரும்போது நல்ல விஷமா கெட்ட விஷமான்னு குடிச்சு பார்த்தா வாங்கிட்டு வர முடியும்? இருக்கிறதுல பயங்கரமான விஷம்னு கடைக்காரன் சொன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படின்னா என் பொண்டாட்டி செத்துக்கணும் இல்ல? உங்க சம்சாரம் மட்டும் இல்லைங்க, அந்த விஷக்கஞ்சியை சாப்பிட்ட இந்த ஊரே எல்லாம் காலி ஆயிருக்கணும். நம்மள தவறங்க. அந்த பொண்ணை கொன்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட என் பொண்டாட்டியை தீர்த்துலாம்னு பார்த்தா முடியலையா? ஏங்க நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ முதல்ல யோசனையை சொல்லு, ஒத்துக்கிறதா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். சூனாம்பேட்ல இருந்து ஒரு 3 மைல் போனா ஒரு சுண்ணாம்பு கால்வா. சரி. அதுக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு. சரி. அந்த சுடுகாட்டுல இருந்து பார்த்தா சமாதியே பெருசா கட்டினது மாதிரி ஒரு வீடு. அங்க போய் படுத்துவங்களாங்கிறீங்களா? சும்மா இரியா, நான் சொல்ல போறது பெரிய விஷயம். எப்பவுமே நீங்க சின்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா உங்க உருவம் அப்படி. சொல்றேங்க. அந்த சுடுகாட்டு வீட்டுல ஒரு மந்திரவாதி இருக்கான், மாந்திரியத்துல பெரிய ஆளு. அவன்கிட்ட போனா ஏவல் கீவல் பண்ணி சாட்சி இல்லாம உங்க சம்சாரத்தை சாகடிச்சுடுவான். எனக்கு தெரியுமே, இப்படி சுத்தி வளைச்சு ஏதாவது லோக்கல் ஐடியா கொடுப்பீங்கன்னு. சும்மா இருங்க, அவன் பாவமே பாவம். பரம்பரையா ஒரே ஒரு கீரியும் பாம்பையும் வச்சுக்கிட்டு சண்டை விடுறேன்னு இதுவரைக்கும் சண்டையே விடாம பொழைச்சுக்கிட்டு இருக்கான். போயும் அவன்கிட்ட போலான்றீங்களே. அவன் பெரிய மந்திரவாதி, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னடா அது அநியாயமா இருக்கு? ஒரு பசு காளமாட்ட கொல்றதாவது? அது பசு இல்லங்க, பசு உருவத்துல அந்த மேல்மருவத்தூர் அம்மனே வந்து இறங்கியிருக்கா. அப்படி இல்லாட்டா இப்படி ஒரு அற்புதம் நடக்குங்களா? ஆமாங்க, உங்க சம்சாரம் சாதாரண பெண்மணி இல்லைங்க, அவங்க மேல ஒரு பெரிய தெய்வ சக்தியே இருக்குது. இனிமே அவங்க உயிரோட விளையாடுறது பெரிய ஆபத்து. ஜாக்கிரதையா இருங்க. என்ன கிடையாது, திடீர்னு 2 பேரும் கட்சி மாறிட்டீங்க. நாங்க மாறலங்க, அவ மாத்திட்டா. குரு, எனக்கு பயமா இருக்கு. என் 2வது சம்சார வீடு பக்கத்துல இருக்கு, நான் வரட்டுமா? நில்றா, உனக்கு மட்டும்தான் பயமா இருக்குதா? உனக்கு மட்டும்தான் 2வது சம்சாரம் இருக்குதா? சப்ஜாரா எனக்கு இருக்குடா. இனிமே உங்க சங்காத்தமே வேண்டாம், எங்க 2 பேரையும் விட்டுருங்க. ஐயோ, விட மாட்டேன்.
ஓட பாக்குறேன். ஐயனாரே என்ன காப்பாத்துப்பா. அம்மா ஐயோ என்ன வெட்டிடாத. என்ன இதெல்லாம்? விடியா என்ன? அவனை வெட்டாம விட மாட்டேன். வெட்டிட்டு தான் மறுவேளை. விடியா? அவனை வெட்டுறதுக்கு என்ன படுக்க போட என்ன அர்த்தம்? நீ படியா? அவன் பண்ண காரியத்துக்கு கத்தியால வெட்டி 100 கூறு போட்டதா யாத்திரமே அடங்கும். என்ன விடியா? விடு. முதல்ல நீ என்ன விடு. எந்திரி. வேஸ்ட் மாதிரி நேரம் புதிங்கி இருப்பேன். ஏன் ஒரு பொண்ணு கத்தி எடுத்து வெட்டுற அளவுக்கு என்ன அர்த்தம் பண்ண? உங்களை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நாட்டாமையே தெரியுறீங்க. அவன் தெளிவா பேசுறான்ல, அவனுக்கு வெட்ட பாரு. பின்ன மாமா உன்னையே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இவனை கண்டிப்பா வெட்டிதான். அக்கா யோ என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, இந்த பொண்ணை பார்க்க போனேன். பார்க்க வந்ததுக்கேவா? ஆனா அவனை தூக்கிறேன். ஏமாமா பொண்ணு அப்படி ஆள் வைக்கிறது மாப்பிள. அங்க இருந்து சொல்லுங்க கேட்கும். இல்ல மாப்பிள நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆரம்பிச்சிட்டாரா? தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. கட்டிக்க வேண்டிய முறை மாப்பிள நீங்களும் கட்டிக்க மாட்டேங்கிறீங்க. நான் யாரை காட்டினாலும் அவனை ஒத்துக்க மாட்டேங்கிறா. காலகாலத்துல அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதானே நான் போற இடத்துக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கு. சொல்லுங்கடா. ஒப்பம் சொல்ற மாதிரி ஒரு மாப்பிளை கட்டிக்க வேண்டியதுன்னு சொல்லுவையா? சொல்லுவேன். என் என்ன வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும் போதே உன்னை என் நெஞ்சில சுமந்தவையானா? கட்ட கட்ட களவாடி பையங்களுக்கெல்லாம் என் கழுத்தை நீட்டு சொல்றியா? டேய் இனிமே போல வாடா. மாமா போலாம். நல்ல காலம் என்ன காவு கொடுக்க பார்த்தேன். நீ எங்கயா போற? வா வா வா. மாப்பிள்ளை எழுந்துட்டு போய் கரெக்ட் பண்ணிரு. பொண்ணுக்கு நீ அப்ப சிங்கமுத்துக்கு மாமே. சபா கைவிடு. நீ இதே கையை பிடிச்சுக்க மாட்டேங்கிற. நானாவது கையை பிடிச்சுக்கிட்டுமா? நீ எதையும் பிடிக்கோனா நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இந்த ஜென்மத்துல நீ என்ன மயக்கினாலும் மசக்கினாலும் உனக்கு எனக்கு கல்யாணம் கிடையாது. அப்படின்னு நீ ஒண்ணு கேட்டுக்கோ. என்ன பொண்ணு பார்க்க வந்தவனு வெட்டுறதுக்கு எப்படி நறுவாளை தூக்குறேனோ அதே மாதிரி உன்னை கட்டிக்க வர சிறுக்கியையும் வெட்டுறதுக்கு நான் தயங்க மாட்டேன்.